ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் ஹைதராபாடி சிக்கன் தம் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு 3 பெரிய சைஸ் ஆனியனை நான் வந்துட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். சைட் பை சைடு நான் 6 பீஸ் சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் ஜிஞ்சர் பேஸ்ட் 2, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா 1 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறமா 1 ஸ்பூனு வந்துட்டு சால்ட், இதில் சிக்கன் பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஜூஸும் எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆனியன் ஃப்ரையும் ஆட் பண்ணிவிட்டு, எந்த எண்ணெயில் ஆனியன் ஃப்ரை பண்ணணும் அந்த எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூனு நான் அந்த எண்ணெயை விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இதில் நான் லைட்டாக கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் நான் ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 4 லவங்கம், 4 பட்டை, 4 இலைச்சி, அப்புறம் படி இலைச்சின்னு சொல்லுவாங்க அது, அப்புறமா வந்து கடல் பாசி, 5 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு பெரிய சைஸு ஒரு சின்ன சைஸு பிரியாணி இலை எடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் போட்டு எல்லா ஒரு கரம் மசாலாவையும் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் பாருங்கள். கூடவே இது நல்லா வந்துட்டு, அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு நாமினல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணதுமே கூடவே நான் வந்து வச்சுருந்த பச்சை மிளகாயும் அண்ட் ஆனியன் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தா அதை ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த சிக்கன் ஸ்டோர் பண்ணி வச்சதை எடுத்து இதையும் ஆட் பண்ணி லைட்டாக அந்த சிக்கன் எதில் மசாலா பெரட்டியிருந்தேன் இல்லையா, அதில் 1/2 கப்பை விட கம்மியான தண்ணி ஊற்றி அந்த மசாலாவெல்லாம் அதிலேருந்து வழித்து நான் மறுபடியும் இதுலேயே ஊற்றிட்டு ஒரு 2 டொமேட்டோவை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் அதோடு ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். சைட் பை சைடு நம்ம வந்துட்டு ரைஸ் குக் பண்ணிக்கிறதுக்காக கொத்தமல்லி, பச்சை மிளகா அண்ட் புதினா, ஒரு என்ன சொல்கிறது 1.5 டேபிள் ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்துட்டு உப்பு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் பெப்பர், இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டுட்டு இந்த கிளாஸ் அளவில் ஒரு 1.5 கிளாஸ் வந்து அரிசி கழுவி நான் வந்துட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 80 to 90% குக் பண்ணிக்கிட்டேன். குக் ஆனதும் அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு சிக்கனில் தண்ணி வந்திருக்கு அண்ட் சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கு. இது மேலே நம்ம குக் பண்ணி இருந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு அந்த பரிஸ்டாவை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இது மேலே கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லேயர் ரைஸ் போட்டுட்டு அது மேலே ரிமைனிங் அந்த ஆனியனும் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி எனக்கு தேவைப்படல, பட் இந்த கலர் சேர்க்குறதுனால கலர் பொடி லைட்டாக சேர்த்துட்டு அதில் அந்த அரிசியோட தண்ணி பாயில் தண்ணி இருந்தது இல்லையா, அதை லைட்டாக ஊற்றிட்டு அது ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். வெயிட் போட்டு தான் மூடி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணதை நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லியே ஆகணும். ஸோ தட் எனக்கும் ஒரு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா இன்னும் சப்போர்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாக நான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெடி ஆகி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்தது. இது கூட தொட்டுக்கிறதுக்கு நான் வந்துட்டு வெங்காயம் தயிர் போட்டு சாலட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, யம்மியாக வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.